Good morning. I am Dr. M. Kumaresan, Assistant Professor of Chemistry, NMS Asian College, Madurai. Today, we are going to discuss about overtone and combination frequencies. இப்போ இன்னைக்கு இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓவர்டோன் அண்டு காம்பினேஷன் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த கொஸ்டின் எதுலேருந்து வருது அப்படின்னா த வைப்ரேஷன்ஸ் ஆஃப் பாலிஅட்டாமிக் மாலிகூல்ஸ் அதில் இருந்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஓவர்டோன் அண்ட் காம்பினேஷன் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். த வைப்ரேஷன்ஸ் ஆஃப் பாலிஅட்டாமிக் மாலிகூல்ஸ், there are three important points. The first, the number of fundamental vibrations under their symmetry. Then second, the possibility of overtone and combination points. The third point is the influence of rotation on the spectrum. Today, in this lecture, discuss about overtone and combination frequencies. இப்போ இந்த கிளாஸில் நம்ம ஓவர்டோன் அண்ட் காம்பினேஷன் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த ஐஆர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் complex molecule consists essentially of an absorption band at each of the 3n-6 and 3n-5. இதில் நம்ம 3n-6 and 3n-5 அப்படிங்கிறது ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம நிறைய ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். தட் இஸ் ஃபண்டமெண்டல் மோட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் ஆர் நார்மல் மோட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். லீனியர் அப்படின்னு சொல்லும்போது 3n-5, நான் லீனியர் மாலிகுல் அப்படின்னு சொல்லும்போது 3n-6 அப்படிங்கிறத பார்த்துப்போம். தென் எக்ஸாம்பிள் ஃபார் CO2 இன் லீனியர் மாலிகுல், தென் எக்ஸாம்பிள் ஃபார் நான் லீனியர் மாலிகுல் H2O 3n-6 அப்படிங்கிறதுல ப்ரீவியஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ இதில் நம்ம இந்த ஓவர்டோன் அண்ட் காம்பினேஷன்ஸ் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்த்துருந்தோம் ப்ரீவியஸ் கிளாஸில் ஐஆர் ஸ்பெக்ட்ராஸ்கோபி ஆரம்பிக்கும் போதே சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அண்ட் அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இதில் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லும்போது தென் அதோட செலெக்ஷன் ரூல் பார்த்துருந்தோம்னா டெல்டா வி ஈக்குவல் டு +or-1. இல்லை டெல்டா வி அப்படிங்கிற போது என்னது, இந்த வைப்ரேஷனல் குவாண்டம் நம்பர், சேஞ்சிங் வைப்ரேஷனல் குவாண்டம் நம்பர். தென் +or-1 அப்படின்னு சொல்லும்போது சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டரில் கிடைக்கக்கூடிய எல்லா ஸ்பெக்ட்ரத்தோட லைனுமே ஈக்குவலி ஸ்பேஸ்டு அப்படிங்கிறத பார்த்துருப்போம். தட் இஸ் செலெக்ஷன் ரூல் ஃபார் டெல்டா வி ஈக்குவல் டு +or-1. தென் அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன செலெக்ஷன் ரூல் பார்க்குறோம்னா +or-1, +or-2, +or-3. இப்போ இந்த அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டரில் இந்த டிசோசியேஷன் எனர்ஜி, இந்த மோர்ஸ் ஃபங்க்ஷன் ஃபிட் ஃபார் தி மோர்ஸ் கர்வ் அப்படிங்கிறதெல்லாம் என்ன செஞ்சு போனோம் அந்த அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டரில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எதனால் அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்னா இதில் மட்டும்தான் அந்த அன்ஹார்மோனிக் ஆசிலேட்டரில் நான் பேராபோலிக் கர்வாக கிடைக்கும். தென் அதில் தான் என்ன கிடைக்கும்னா நமக்கு ஃபஸ்ட்டு அண்டு செகண்ட் ஓவர் டோனும் அதில் என்ன அந்த ஸ்பெக்ட்ரல் லைனில் என்ன செய்யும், ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதில் இந்த ஃபஸ்ட்டு ஓவர் டோன் அண்டு செகண்ட் ஓவர் டோன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்க்குறோம். இந்த ஓவர் டோன் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு V = 0, அடுத்து V = 1, V = 2, V3, V0, V1, V2, V3. இப்போ V0 அப்படின்னு சொல்லும்போது க்ரௌண்ட் வைப்ரேஷனல் ஸ்டேட், V1 அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், V2 அப்படின்னு சொல்லும்போது செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், V3 அப்படின்னு சொல்லும்போது தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். அப்போ V0ல இருந்து தென் V1க்கு போகும்போது ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு மாலிகுல்ஸ் வந்து என்னது எக்ஸைட் ஆகும்போது வைப்ரேஷன் எனர்ஜியை மாலிகுல் வந்து ஐஆர் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணி மாலிகுல்ஸ் வந்து எங்கே போவோம், V0லேருந்து V1க்கு போகும்போது அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது V0 to V1. அடுத்து செகண்ட் V0ல இருந்து V2க்கும் V0ல இருந்து V3க்கும் போகும்போது நம்ம என்ன சொல்கிறோம், ஃபர்ஸ்ட் ஓவர் டோன் அண்ட் செகண்ட் ஓவர் டோன் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும் போது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பீக் இன்டென்சிட்டி வந்து வெரி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தட் இஸ் அது வந்து என்ன சொல்கிறோம், நம்ம ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன் இன்டென்சிட்டியை காட்டிலும் அடுத்து ஃபஸ்ட்டு அண்ட் செகண்டு ஹார்ட் பேண்ட் ஓவர் டோனோட இன்டென்சிட்டிலாம் பார்த்தோம்னா வெரி ஸ்மாலாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன் இன்டென்சிட்டியை கம்பேர் பண்ணும்போது ஓவர் டோன் அண்ட் காம்பினேஷன் பேண்டோட ஃப்ரீக்வன்சி வந்து லெஸ் இன்டென்சிவாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கணும். தென் நம்ம ஓவர் டோன் அப்படின்னு சொல்லும்போது E2 = 2E1.
அப்போ எனர்ஜி லெவல் U2 நமக்கு வேணும் அப்படின்னா 2 E1 என்னது சம் ஆஃப் ஆடிங் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது இல்லை U2 அப்படிங்கிறது கிடைக்குது. நம்ம ஓவர் டோன் அப்படின்னு சொல்லும்போது மீ1 ப்ளஸ் மீ2 ஆர் 2 மீ1 ப்ளஸ் மீ2 ஆர் என்னது மீ1 ப்ளஸ் மீ2 ப்ளஸ் மீ3 தட் இஸ் என்னது ஓவர் டோன் அப்படின்னு சொல்லுவோம். An example for overtone in carbon dioxide molecule, that is me2 plus me2 to gives me1. இப்போ இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மீ2 அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிகூல்ஸ், தட் இஸ் another பாலிஅட்டாமிக் வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற பார்த்துருப்போம். இந்த கார்பன் டை ஆக்சைடில் மீ2 மீ3 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பெண்டிங் வைப்ரேஷனல் மோட், பெண்டிங் வைப்ரேஷனல் மோட். ஆக்சுவலாக இது வந்து என்னன்னா மீ2, இது மீ2, இது மீ3. அப்போ மீ2 ப்ளஸ் மீ2 இந்த பெண்டிங் மோட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் கார்பன் டை ஆக்சைடில் ரெண்டு அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மீ1 இந்த ரேஞ்சு கிடைக்குது 1330 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. தட் இஸ் என்னது ஓவர் டோன் அப்படிங்கிறது. அப்போ அப்ராக்சிமேட்டாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த வேல்யூ தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதாவது அந்த பெண்டிங் வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் கிடைக்குது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஓவர் டோன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் அந்த பெண்டிங்கில் வந்து என்ன இருக்குன்னா டீஜெனரேட் பேர் அப்படிங்கிறது. டீஜெனரேட் பேர் அப்படின்னு சொல்லும்போது இதில் இந்த கார்பனை வந்து கீழே இன் பிளேனில் இருக்குது, இது வந்து இந்த ரெண்டு ஆக்சிஜன் வந்து அந்த இன் பிளேன் பொசிஷனில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு 667.3 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். இதே மாதிரிக்கு ரெண்டு ஆக்சிஜனும் அவுட் ஆஃப் பிளேன்லையும் இந்த கார்பன் வந்து என்னது பிளேன் ஆஃப் பிளேன் இன் பிளேன் இருக்கும்போது நமக்கு கிடைக்கிறது என்னது அதே ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் தான் கிடைக்கும். அதனால் என்ன சொல்லுவோம் நம்ம டீஜெனரேட் பேர் அப்படின்னு சொல்லுவோம். டீஜெனரேட் பேர் அப்படின்னு சொல்லும்போது சேம் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஆர் என்னது சேம் ஃப்ரீக்வன்சி சேம் மாலிகுலர் எனர்ஜி அப்படிங்கிறத நிச்சயமாக. நெக்ஸ்ட் டிஸ்கஸ் அபவுட் காம்பினேஷன் பாண்ட்ஸ். காம்பினேஷன் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம்னா two fundamental vibrations are excited in simultaneously, that is another combination bonds அப்படிங்கிறது சொல்லுவோம். தென் another வேல்ல சொல்லும்போது நம்ம இன்னொரு டைப் ஆஃப் எப்படி சொல்லலாம்னா similarly the difference bonds அப்படிங்கிறது சொல்றோம். difference bonds அப்படின்னு சொல்லும்போது me1 minus me2 or 2 me1 minus me2 and me1 plus me2 minus me3, that is another combination bonds. The intensities are normally very small. The combination bondல கிடைக்கக்கூடிய அந்த ஸ்பெக்ட்ரல் இன்டென்சிட்டி வந்து என்னது வெரி லெஸ்ஸாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா தன் ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன் கிடைக்கக்கூடிய அந்த ஃபண்டமெண்டல் ஸ்பெக்ட்ரல் கிடைக்கக்கூடிய அந்த இன்டென்சிட்டிஸோட காட்டிலும் இந்த காம்பினேஷன் பாண்டோட இன்டென்சிட்டி வந்து என்னது வெரி லெஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். தட் இஸ் த காம்பினேஷன் பாண்ட்ஸ் ஆர் இன்டர்ஃபர் டூ பாண்ட்ஸ். இன்டர்ஃபர் டூ பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி வந்து என்னது ஹை ஃப்ரீக்வன்சி தான் கிடைக்குது. தட் இஸ் என்னதுன்னா காம்பினேஷன் பாண்ட்ஸ். Then last final discuss about Fermi resonance. Fermi resonance. The Fermi resonance is similarly two close molecular vibrational frequencies resonate and exchange energy. Exchange energy. That is this phenomena being known as Fermi resonance. Fermi resonance அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி மாலிகுலர் வைப்ரேஷன்ஸில் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து என்ன செய்யுது எனர்ஜியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லுவோம். தட் இஸ் த ஃபண்டமெண்டல் ரெசனேட்ஸ் ப்ளஸ் ஓவர் டோன். இப்போ ஃபெர்மி ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபண்டமெண்டல் ரெசனேட்டையும் தென் ஆடிங் டு ஓவர் டோன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது என்னது இந்த ஃபெர்மி ரெசனன்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ.